ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட பிஎஸ்சி ஃப்ளிக்ஸ் ஆப் இருக்குது தானே. ஸோ அந்த ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு அடுத்து வந்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து கேட்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் ஐடி ஃபேஸ் ஐடி. ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி தான் அதில் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகின உடனே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பிஎஸ்சியிலேருந்து கமர்ஷியல் பேங்குக்கு வந்து காசு வந்து சென்ட் பண்ணப்படும். ஸோ அதில் போய் பாருங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி இருக்குது. ஸோ அந்த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இன்டர்ஃபேஸ் வந்து வரும். ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா பிஓசி டு பிஓசி, அதுக்கு கீழே பாருங்கள் சேவ் இட் அதர் பேங்க்னு சொல்லியிருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து அட் நியூ பேன்னு சொல்லி கேட்கும். அதில் வந்து பாருங்கள் முதலாவது வந்து செலக்ட் பேங்க்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த பேங்க் வேணும், அதர் பேங்க் எந்த பேங்க் வேணும் இதுக்குள்ள வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் கொமர்ஷியல் பேங்க்குக்கு சென்ட் பண்ண போகிறேன். ஸோ அதால் கொமர்ஷியல் பேங்கை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து அக்கௌண்ட் நம்பர் ரெண்டு கேட்குது. நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ண போகிறீங்களோ அவருடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து கேட்குது. ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் நம்பரை வந்து இதில் டைப் பண்ணி கொள்ளுங்கள். அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணிட்டு அதில் பாருங்கள் பெனிஃபிஷியரி நேம் வந்து கேட்குது. ஸோ அவர் யாருக்கு நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்களோ அவரோட நேமே வந்து இதில் வந்து டைப் பண்ணி கொள்ளுங்க. டைப் பண்ணிவிட்டு நைக் நேம் வந்து கேட்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு நைக் நேமை வந்து நீங்களே வந்து டைப் பண்ணி கொள்ளுங்கள். டைப் பண்ணி போட்டு பாருங்கள். அதில் கீழே சேவ் பேன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. சேவ் பேன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சேவ் பேயை நீங்கள் கொடுங்க. கொடுத்தீங்கன்னு சொன்னோன்னா உங்களோட வந்து நீங்கள் அட் பண்ண வேண்டிய ஒரு நேம் வந்து இதில் அட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் வந்துடும். ஸோ அந்த வகையில் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து உங்களோட மெயிலுக்கோ அல்லது உங்களோட மொபைல் நம்பருக்கோ வந்து ஓடிபி கோட் 6 இலக்கங்கள் கொண்ட ஒரு ஓடிபி கோட் வந்து உங்களோட மொபைலுக்கு இல்லாட்டி இமெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து இதில் டைப் பண்ணி கொடுங்க. நான் டைப் பண்ணி போட்டு அதில் பாருங்கள் கண்டினியூன்னு சொல்லி ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸோ கண்டினியூ வந்து நான் கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தோன்னே இந்த இதில் வரும் பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல் உண்டு. அதில் பாருங்கள் மார்க் திஸ் ஃபேவரட்னு சொல்லியிருக்கு. ஸோ அது ஃபேவரட்டில் வேணுமான்னு சொன்னால் அதை நீங்கள் கிளிக் பண்ணி போட்டு டன்னை கொடுத்தீங்கன்னு சொன்னால் எனேபிள் பண்ணிவிட்டு டன்னை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஆட்டோமேட்டிக்காக வந்து இது ஃபேவரட்டில் போய்ட்டு வந்து அட் ஆகிடும். நீங்கள் அடிக்கடி போய்ட்டு நீங்கள் இதை வந்து அட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஃபேவரட்டுக்குள்ளே போனால் இருக்கு பாருங்கள். அதில் மை ஃபேவரட் பேஜ்னு சொல்லியிருப்பாங்க. நான் அதில் நைக் நேமை வந்து சாக்லேட்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அதில் பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பரும் உங்களோட நேமும் வந்து ஷோ ஆகும். அதுக்கு பிறகு பார்த்தா நீங்கள் எவ்வளோ காசு வந்து நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்கன்னு. ஸோ நான் இதில் வந்து 3500 ரூபா வந்து சென்ட் பண்ண போகிறேன். அடுத்து வந்து ரீமார்க்னு சொல்லுது. என்ன நோக்கத்துக்காண்டி நீங்கள் அதை இப்போ உங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுறவர் வந்து ஈஸியாக விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கணும். நான் வந்து சாக்லேட் ஃபண்டுன்னு சொல்லி இன்ஃபார்ம் பெனிஃபிஷரி வியூ எஸ்எம்எஸ் கேட்குது. நீங்கள் அந்த காசை சென்ட் பண்ணோன்னா அவருக்கு எஸ்எம்எஸ்ல போகணும்னு சொன்னால் கீழே பாருங்கள் மொபைல் நம்பர் தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணுறீங்களோ அவரோட மொபைல் நம்பரை நீங்கள் அதில் வந்து டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் காசு சென்ட் பண்ணின கையோட வந்து அவருக்கு வந்து மெசேஜ் போயிடும். உங்களுக்கு வந்து காசு வந்திருக்கு என்று சொல்லி அவருக்கு வந்து மெசேஜ் போயிடும். ஸோ அதில் அந்த வகையில் வந்து இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பரை வந்து இதில் வந்து சரியான முறையில் வந்து டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே கன்ஃபார்ம் டிரான்சாக்ஷன் வந்து அதாவது டிரான்சாக்ஷன் வந்து கேட்குது. உங்களோட சரியாக இருக்கா, அமௌண்ட் சரியாக இருக்கா, பெனிஃபிஷியரி நம்பர் சரியாக இருக்கா, அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா, எல்லாமே வந்து கேட்குது. நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணால் கன்ஃபார்மாக கொடுங்க. இல்லாட்டி சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இந்த பாருங்கள் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கன்ஃபார்ம் பண்ணோடனே இந்த காசு வந்து அவருக்கு வந்து சென்ட் ஆகிட்டு உங்களுக்கு இதில் போயிட்டு நீங்கள் வந்து இதை வந்து பிடிஎஃபாக வந்து உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் பாருங்கள் அதில் ஷேர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸோ இந்த ஷேரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதாவது உங்களோட டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் அவ்வளோவும் வந்து பிடிஎஃபாக வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதை நீங்கள் கட்டாயம் வந்து வச்சிருக்கணும். வேணும்னு நீங்கள் டிரான்சாக்ஷன் செஞ்ச சம்டைமில் பெண்டிங் ஹோல்டு அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த ரிசிப்டை வந்து காட்டி வந்து உங்களோட விடயங்களை வந்து நீங்கள் ஷோல்வ் பண்ணிக்கொள்ளலாம். நான் வந்து இதை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண போகிறேன்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆன்லைன் பேங்கிங் வந்து ரிசிப்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பிஎஸ்சி ஃப்ளிக்ஸ் ஆப்பில் இருந்து கொமர்ஷியல் பேங்காக எந்த பேங்காக இருந்தாலும் அதர் பேங்குக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திக்கும் போது உங்களிடம் இந்த விடைபெற்று செல்லும் நான். நன்றி, வணக்கம், பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.